மகாபாரதம் கதை. அன்சங் ஹீரோ. நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அன்சங் ஹீரோ பகுதி 1. நாயகன் சாத்யகி. மகாபாரத கதையில் ஏராளமான கதாபாத்திரங்கள். அவற்றில் முக்கியமான கதாபாத்திரங்களில் மிகவும் முக்கியமான ஒருவன் சாத்யகி. புகழ்பெற்ற சந்திர வம்சத்தில் குரு அஸ்தினாபுரத்தையும் அவரது சகோதரர் யது மதுரா நகரையும் ஆட்சி செய்தனர். குருவின் பரம்பரையில் சந்தனுவின் சகோதரர் பால்கிகாவின் மகன் சோமதத்தன். தேவகியின் சுயம்வரத்தில் யதுகுலத்தை சேர்ந்த வசுதேவனும் குருகுலத்தைச் சேர்ந்த சோமதத்தனும் மற்றும் பல மன்னர்களும் கலந்து கொண்டனர். யதுவின் பரம்பரையில் வசுதேவனின் உறவினரும் நண்பருமான சினி என்பவர் சோமதத்தனுடன் சண்டையிட்டு வெற்றி பெற்றார். இரு குடும்பங்களுக்கும் இதனால் பகைமை ஏற்பட்டது. சினியின் மகன் சாத்யகனுக்கு யுயுதானன் என்ற மகன் உண்டு. சாத்யகனின் மகன் என்பதால் யுயுதானன் சாத்யகி என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டார். பாண்டவர்கள், கௌரவர்கள், கர்ணன், அஸ்வத்தாமன் மற்றும் பல இளவரசர்களுடன் குரு துரோணாச்சாரியரிடம் வசுதேவனின் மகன் வாசுதேவன் எனப்படும் கிருஷ்ணரின் உறவினரான சாத்யகி மாணவராக கல்வி கற்றார். மாணவர்களில் தலை சிறந்த மாவீரனும் சிறந்த பண்பாளருமான அர்ஜுனனிடம் மிகுந்த மரியாதையும் நட்பும் கொண்ட சாத்யகி அர்ஜுனனையும் தனது குருவாக மதித்து அவனிடம் சிறப்பு பயிற்சியும் பெற்றான். துரியோதனன் சூதாடி பாண்டவர்களின் ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு திரௌபதியையும் துகில் உரிக்க முற்பட்ட விஷயம் துவாரகைக்கு எட்டிய போது சாத்யகி சினந்து எழுந்து படைகளுடன் சென்று துரியோதனனை தாக்கி அவனை தண்டிக்க வேண்டும் என்று கூறினான். ஆனால் கிருஷ்ணர், பலசாலிகளான பாண்டவர்கள் நினைத்திருந்தால் அவர்களே துரியோதனனை தண்டித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் போகவும் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் இருக்கவும் ஒத்துக்கொண்டனர். 13 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், அதுவரை பொறுத்திருப்போம் என்று சாத்யகிக்கு அறிவுரை கூறினார். 13 ஆண்டுகள் கழித்து குருட்சேத்திரத்தில் யுத்தம் தொடங்கியது. 2வது நாள் போர். துரியோதனனின் மைத்துனனான கலிங்க நாட்டு இளவரசனை பீமன் கொன்றதும் கலிங்க வீரர்கள் அனைவரும் பீமனை கடுமையாக தாக்கினர். பீமனின் கடுமையான பதில் தாக்குதலை கண்டு பீஷ்மர் அங்கே வந்து பீமனை கடுமையாக தாக்கினார். பீமனின் தேர்க்குதிரைகளை பீஷ்மர் கொன்றார். உடனே ஒரு ஈட்டியை எடுத்து பீஷ்மர் மீது பீமன் வீசினான். அதை தனது கணைகளால் பீஷ்மர் உடைத்தார். உடனே வலுவான ஒரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தேரில் இருந்து இறங்கிய பீமனை அருகில் வந்த திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்னன் தனது தேரில் ஏற்றிக்கொண்டான். அங்கே வந்த சாத்யகி பீஷ்மரை தாக்கத் தொடங்கினான். சாத்யகி தனது கணைகளால் பீஷ்மரின் தேரோட்டியை கொன்றான். உடனே பீஷ்மரின் தேர்க்குதிரைகள் கட்டுப்பாட்டை இழந்து தேரை வேகமாக இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றன. வலிமை மிக்க கலிங்காட்டு படை வீரர்களை பீமன் துவம்சம் செய்தான். எதிரி படைக்கு பலத்த நாசம் விளைவித்த பீமனை சாத்யகி தழுவிக்கொண்டு பாராட்டி பேசினான். 12ஆம் நாள் போர். துரோணபர்வம் அத்தியாயம் 30. 64 கணைகளால் கர்ணனை தாக்கிய சாத்யகி 2 கணைகளால் கர்ணனின் வில்லை அறுத்து மீண்டும் பல கணைகளை நன்கு செலுத்தி கர்ணனின் கரத்தையும் நெஞ்சையும் துளைத்தான். சாத்யகி என்னும் சமுத்திரத்தில் மூழ்கும் நிலையில் இருந்தான் கர்ணன். அவனை துரியோதனன், துரோணர் மற்றும் ஜெயத்ரதன் ஆகியோர் சுற்றி நின்று காப்பாற்றினர். ஏராளமான துரியோதனனின் படைகள் கர்ணனுக்கு அருகில் சூழ்ந்து கொண்டு சாத்யகிக்கு எதிராக தாக்குதல் நடத்தினர். உடனே பாண்டவர் படைகள் சாத்யகிக்கு உதவி செய்ய நெருங்கினர். 14ஆம் நாள். திருஷ்டத்யும்னன் தனது வாளை சுழற்றி கொண்டு துரோணரை நோக்கி சென்றான். அவனை பலமான ஆபத்தான கணைகளால் துரோணர் தாக்கினார். சிவப்பு நிற குதிரைகளை உடைய துரோணரின் ஆபத்தான கணைகளை சாத்யகி தனது 13 கணைகளால் தடுத்து வெட்டினான். இதனை கண்ட துரோணர் வெள்ளி நிற குதிரைகளை உடைய சாத்யகியை பலமான 26 கணைகளால் தாக்கினார்.
சாத்யகி அதை எதிர்த்து 26 கணைகளால் துரோணரின் நடுமார்பில் தாக்கினான். ஆயிரக்கணக்கான கடைகளை ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் எய்து துரோணரும் சாத்யகியும் தாக்கிக் கொண்டனர். அவர்கள் இருவரும் இடைவிடாமல் மழையென பொழிந்த கணைகள் சூரியனை மறைத்து இருட்டை உண்டாக்க படைவீரர்கள் சுற்றிலும் அசையாமல் நின்று ஐயோ ஐயோ என்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிரம்மா சிவன் முதலான அனைத்து தேவர்களும் முனிவர்களும் வானத்தில் இருந்து அவர்களின் அச்சமூட்டும் போரை உற்று கவனித்தனர். துரோணரின் வில்லை ஓயாமல் தனது கணைகளால் சாத்யகி உடைத்தான். துரோணரின் வில்லை உடைப்பதோ ஆணை அறுப்பதோ எளிதான காரியம் அல்ல. 97 முறை துரோணரின் வில்லின் நாணை சாத்யகி அறுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் உடனுக்குடன் வேறு வில்லை எடுத்து தாக்குதலை தொடர்ந்தார் துரோணர். பரசுராமர், அர்ஜுனன், கார்த்தவீரியன், பீஷ்மர் இவர்களைத் தவிர வேறு யாரும் தனது மாணவன் சாத்யகிக்கு இணையாக முடியாது என்று உணர்ந்து இவன் வீரத்தில் தேவேந்திரனுக்கு இணையானவன் என்று துரோணர் மனதுக்குள் பாராட்டினார். இவனை உடனே அழித்தாக வேண்டும் என்று முடிவு செய்து தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தார். துரோணரிடம் மட்டுமல்ல, அர்ஜுனனிடமும் கிருஷ்ணரிடமும் பயிற்சி பெற்றவன் சாத்யகி. அவனிடம் துரோணரின் சாமர்த்தியம் எதுவும் பலிக்கவில்லை. அவனும் தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகித்து அவரது அனைத்து அஸ்திரங்களையும் உடைத்தான். துச்சாதனன் தலைமையில் ஏராளமான மாவீரர்களும் படைவீரர்களும் துரோணரை பாதுகாக்க வந்தனர். உடனே தர்மபுத்திரர் பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய 4வரும் படைகளுடன் சாத்யகிக்கு துணையாக வந்தனர். அலை கடலென திரண்ட 2 படைகளுக்கும் கடுமையான போர் நடந்தது. சாத்யகி கௌர சேனைக்கு பலமான நாசத்தை உண்டாக்கினான். மீண்டும் துரோணர் சாத்யகியை நோக்கி வந்தார். தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் சாத்யகியிடம் வந்து, உன்னுடைய நண்பனும் குருவுமான அர்ஜுனன் உன்னை பற்றி உன்னுடைய வீரத்தையும் நம்பகமான பண்பையும் புகழ்ந்து என்னிடம் கூறியிருக்கிறான். கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் போல நீ ஒரு மாவீரன். உன்னை விட அர்ஜுனன் மூத்தவன், அவனை விட கிருஷ்ணன் மூத்தவன். உங்கள் அனைவருக்கும் நான் வயதில் மூத்தவன். நான் கூறுவதை கேள். ஜெயத்ரதனை தேடி காலையில் சென்ற கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மதியம் தாண்டியும் இன்னும் எந்த தகவலும் அனுப்பவில்லை. துரோணர் அணிவித்த மந்திர கவச்சத்துடன் துரியோதனன் மாபெரும் சேனையுடன் அர்ஜுனனை தாக்க பின்தொடர்ந்து சென்றிருக்கிறான். துரோணரையும் அவரது சேனையையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இடைமறிக்கும் தடையான எதிரியின் படைகளை ஊடுருவி நீ அர்ஜுனனுக்கு துணையாக செல் என்று கூறினார். அதற்கு சாத்யகி, மன்னர்களுக்கு எல்லாம் மன்னரே, உங்கள் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டவன். அர்ஜுனர் இங்கிருந்து செல்வதற்கு முன் உங்களை பாதுகாக்கவே எனக்கு ஆணையிட்டு சென்றார். நான் இங்கு இல்லாத போது துரோணர் உங்களை தாக்க முயற்சி செய்வார். அவரை யார் தடுப்பது? அவர் உங்களை கைது செய்து விட்டால் பிறகு ஜெயத்ரதனை அர்ஜுனர் கொள்வதால் என்ன பயன் என்று கூறினான். சாத்யகியின் மறுமொழியை செவிமடுத்த தர்மபுத்திரர், நீ சொல்வது முற்றிலும் உண்மையே. எனினும் என்னை காப்பாற்ற பீமசேனன், கிருஷ்ணத்யும்னன் மற்றும் படைவீரர்கள் இருக்கிறார்கள். நீ அர்ஜுனனுக்கு துணையாக இருப்பது இப்பொழுது மிகவும் முக்கியம். ஆகவே சென்று வா என்றார். தர்மரின் ஆணையை ஏற்று சாத்யகி அர்ஜுனனுக்கு துணையாகச் சென்றான். செல்லும் வழியில் ஏராளமான எதிரிகளை யமனுலகுக்கு விருந்தினராக அனுப்பி கொண்டு சென்றான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க.